மயிரிலையில் எஸ்கேப் ஆகியிருக்கிறேன். ஆன்லைனில் பட்டாசுகள் விற்பது குறித்து புகார்கள் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தெரிவிக்கப்பட்டது. ஆல்ரெடி நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குட்டி ஜப்பானான சிவகாசியில தாங்க இருக்கோம். நான் வந்து இங்க ஒரு பட்டாஸ் கம்பெனி ப்ரொமோஷனுக்காக தான் வந்தேன், ரிஷி கிராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. சும்மா அவங்க கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் பட்டாஸ் கடைங்க, 50 அடிக்கு ஒரு பட்டாஸ் கடை இருக்கு. நீங்களே பாருங்க. இருக்கிற கடை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். இது ஒரு பட்டாஸ் கடை, இது ஒரு பட்டாஸ் கடை, இதுவும் ஒரு பட்டாஸ் கடை தான். க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பட்டாஸ் கடை. இது மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ங்கிறனால 50 அடிக்கு ஒரு கடை தான் இருக்கணும்னு சொல்லி சிவகாசியில் ரூல்ஸே இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே போனதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ரீசெண்டாக ஆன்லைனில் வந்து பட்டாசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரில் போய் வாங்குற மாதிரி இருந்தால் ரிஷி கிராக்கர்ஸ் நம்ம கோயம்புத்தூர் வடமதுரையிலேயே லொக்கேட் ஆயிருக்கு, சிவகாசியிலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க. கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. வித்தின் அ செகண்டில் மயிரிலையில் எஸ்கேப் ஆகியிருக்கிறேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், டக்கு திறந்தாங்க. திறந்தோடனே இது அப்படியே சாஞ்சிருச்சு. இந்த அதாவது என்னடா சொல்லுவாங்க, லேட்ரு. ஒரு செகண்ட்ல குடிச்சிட்டு இல்ல, ஒரு செகண்ட்ல குதிச்சுட்டேன். இல்லைன்னா மண்டகடையில பிறந்திருக்கும். நம்ம நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த அந்நிய சக்தியாலையும் நம்மளை அழிக்கவே முடியாது. பாத்துக்க. தீபாவளியே நம்பி இருக்கிற இந்த சிவகாசி மக்களுக்கு கண்டிப்பா பட்டாசு வாங்கி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ நாங்கள் அங்கிருந்து சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கிருந்து சிவகாசியில் ஒரு செல்வ பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் கடைக்கு போயிட்டு எம்டி அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. அப்புறம் நாங்கள் நைட்டு பஸ் புக் பண்ணிட்டோம். சாருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாரு. நாங்கள் போனப்போ சரி சார் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி நைட்டு பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு கருப்பேட்டி காப்பியில் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நாங்கள் போய் சாப்பிட்டோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. இந்த சீரிஸ் அப்படியே பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.